கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வாக்கியத்தை வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே பலன் கொடுக்கிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். என் கண்பானவர்களே, தேவனை நேசிக்கிறேன், தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவரை விசுவாசிக்காமல் இருப்பது கூடாத ஒரு காரியம். உண்மையாகவே நம் தேவனை நேசிப்பதும் அவரை ஆராதிப்பதும் உண்மை என்று சொன்னால் ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதிலே தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை விசுவாசிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த காலை பொழுதிலே நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் எந்த காரியத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், நமக்கு பலன் கொடுக்கிறவர் ஒரு உண்டென்றும், நமக்கு நியாயம் செய்கிறவர் ஒருவர் உண்டென்றும், நமக்கு நீதி செய்கிறவர் ஒருவர் உண்டென்றும் ஸ்தோத்திரம் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான இந்த காலை பொழுதிலே உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களுக்காக இன்னும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம், இன்னும் ஆண்டவர் எனக்கு ஒரு பலன் கொடுக்கவில்லை, நீண்ட நாட்களாக ஜெபித்து வருகிறேன், நீண்ட நாட்களாக ஆராதித்து வருகிறேன், நீண்ட நாட்களாக தேவனை பிரியப்படுத்தி வருகிறேன், நீண்ட நாட்களாக இந்த அற்புதத்திற்காக இந்த அடையாளத்திற்காக நான் ஜெபித்து வருகிறேன், இன்னும் ஆண்டவர் எனக்கு ஒரு பலன் கொடுக்கவில்லை என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் உண்டென்றும் அவர் பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதத்தில் அழகாக வாசிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பலன் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், நம்முடைய ஜெபத்திற்கு பலன் கொடுக்கிறவராக, நம்முடைய ஆராதனைகளுக்கு பலன் கொடுக்கிறவராக, நம்முடைய கண்ணீர்களுக்கு பலன் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலே அவர் எப்படி பலன் கொடுக்கிறார், ஸ்தோத்திரம், எப்படி பலன் கொடுக்கிறார், எப்படி நமக்கு பலன் உண்டாகிறது என்று பார்க்கும் பொழுது, ஆதிகாமம் 26ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 12வது வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதிகாமம் 26ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ என் கண்பானவர்களே, நாம் பலன் கொடுக்கிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்து வருகிறோம். அப்போ முதலாவதாக ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் என்று வேதத்தில் படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய கண்ணீர்களுக்கும் நம்முடைய அர்ப்பணிப்புகளுக்கும் நாம் ஒப்பு கொடுக்கிற காரியங்களுக்கும் நம் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிற காரியங்களுக்கும் 30 60 அல்ல 100 மடங்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சில நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் காலதாமதம் ஆவதற்கு காரணம் உங்கள் வாழ்க்கையிலே 100 மடங்கு பலனை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். மழையில்லாத ஒரு தேசத்திலே, அனுகூலமில்லாத ஒரு காலத்தில் அவர் விதை விதைத்து ஸ்தோத்திரம் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஈசாக்குடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலே 100 மடங்கு பலன் எப்படி கிடைத்தது என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப என் கண்பானவர்களே, நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு போராடினாலும், எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு ஆராதித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு கர்த்தர் பலனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதித்தால் மட்டுமே 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஆசீர்வதித்தால் மாத்திரமே நம்முடைய எல்லா காரியங்களிலும் 100% பலனை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வியாபாரம் தொழில்களிலும் சரி, நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் சரி, ஊழிய ஸ்தலத்திலும் சரி 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்த பொழுது 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டார். அப்ப ஈசாக்கை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கும் பொழுது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்தை விட்டு நீ போக வேண்டாம் என்று ஆண்டவர் பேசின பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப கீழ்ப்படிந்த ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதனால் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய வேலை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில், நம்முடைய ஊழிய காரியங்களிலே 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஈசாக்கை போல தேவ சத்தத்திற்கும், தேவ தரிசனத்திற்கும், தேவ திட்டங்களுக்கும் நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இரண்டாவதாக நாம் சிந்திக்க போகிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இரண்டாவதாக தேவன் ஸ்தோத்திரம் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று நம்ம வேதத்தில் படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ரூத்துவின் புஸ்தகத்தை நம்ம படித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வாக்கியம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பானவர்களே, பலன் கொடுக்கிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்து வருகிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் எப்படி பலன் கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ரூத்துவின் புஸ்தகத்தை படித்து பார்க்கும் பொழுது ரூத் என்கிற பெண்மணி அந்நிய பெண்ணாக இருந்தாலும், மோவாபிய பெண்ணாக இருந்தாலும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்தபடியால், அவர் மீது நம்பிக்கை வைத்தபடியால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள்ளாக அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தபடியால் அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை, உன் செய்கைக்கு தக்கதான பலனையும் ஸ்தோத்திர நிறைவான பலனையும் கட்டளையிடுவாராக என்று சொல்லி போவாஸ் அங்கே வாழ்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ரூத்துவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த ஒரு பலன் எப்படிப்பட்ட பலன் என்று பார்க்கும் பொழுது நிறைவான பலன், கண்ணீருக்கு நிறைவான பலன், ஜெபத்திற்கு நிறைவான பலன். அதே போல ஸ்தோத்திரம், அந்த மகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, வேதனைப்பட்டார்களோ, அதற்கேற்ற நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ரூத்துடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவான பலனை கொடுத்தார். குடும்ப வாழ்க்கையிலே நிறைவான பலனை கொடுத்தார். சமுதாயத்திலே, தேசத்திலே ஒரு நிறைவான பலனை ஸ்தோத்திரம் ரூத்துவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்தார். அப்ப ரூத்துவின் வாழ்க்கையிலே நிறைவான பலனை கொடுத்ததற்கு என்ன காரணம் என்று படிக்கும் பொழுது, அங்க ரூத்துவின் வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது, அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. அப்ப ரூத் என்கிற பெண்மணி ஆண்டவரை அறியாதவங்களாய் இருந்தாலும், மோவாபிய பெண்ணாக இருந்தாலும், ஆண்டவருக்குள் அடைக்கலமாய் வந்தபடியால் நிறைவான பலன் கிடைத்தது. என் கண்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக அடைக்கலமாய் வருகிற பொழுது, கண்மலை அடிவாரத்தில் வருகிற பொழுது, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நீரே வந்தடையத்தக்க என் கண்மலையாய் இரும் என்று சொல்லி. அப்ப அவர் அடைக்கலமாய் ஏற்றுக்கொண்டு நாம் வருகிற பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைவான பலனை கட்டளையிடுகிறார். ரூத் மோவாபிய பெண்ணாக இருந்தாலும், ஆண்டவரை அறியாத ஒரு பெண்ணாக இருந்தாலும், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால், மாமியினிடத்தில் சொல்லுகிறாள், ஸ்தோத்திரம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீர் தங்குமிடத்தில் நானும் தங்குவேன் என்று சொல்லி, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த தேவனை உறுதியாய் பற்றி கொண்டபடியால் ரூத் என்கிற பெண்மணிக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு பலனை கொடுத்தார். காரணம், ஈசாக்கு கீழ்ப்படுகிற மனிதனாய் இருந்தார். ரூத்துடைய வாழ்க்கையிலே நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிட்டார். காரணம், ரூத் என்கிற பெண்மணி ஆண்டவருக்குள் அடைக்கலமாய் வந்தால், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட
கண்டபடியால் நிறைவான பலனை கொடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஏசாயா 61 அதிகாரத்திற்கு நம்ம வருவோம். ஏசாயா 61 அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 7வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக நீங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். மூன்றாவதாக ஸ்தோத்திரம் இரட்டத்தனையான பதிலை கர்த்தர் கொடுக்கிறார், இரண்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப இந்த இரண்டத்தனையான பலனை யாருக்கு தருகிறார் என்று பார்க்கும் பொழுது, வெட்கம் அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு, நிந்தை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரண்டத்தனையான பலனை ஆண்டவர் தருவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த இரண்டத்தனையான பலன் யாருடைய வாழ்க்கையில வருகிறது? ஸ்தோத்திரம் யோபுடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பலவிதமான அவமானங்கள், பலவிதமான நிந்தைகள், பலவிதமான தூஷிப்புகள், மரணங்கள், இழப்புகள் வந்தது. பிள்ளைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை, மந்தைகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப யோபுடைய வாழ்க்கையில அநேகர் சொல்றாங்க, ஆண்டவரை உண்மையாய் ஆராதித்தான், இப்படி வாழ்க்கையில இழப்புகள் வந்ததே, நஷ்டங்கள் வந்ததே என்று அநேகர் வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் யோபு 42 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையிலே அநேக அவமானங்களை, நிந்தைகளை சந்தித்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான பலன்களை, அநேக பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். மூன்றாவது, இந்த இரண்டத்தனையான பலன் யாருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறதுனா, யாரெல்லாம் தங்கள் தேசத்திலே, தங்களுடைய சமுதாயத்திலே, தங்களுடைய கிராமத்திலே, வேலை செய்கிற இடத்திலே, ஊழியம் செய்கிற இடத்திலே அல்லது வாழ்கிற பகுதியிலே யார் அதிகமான அவமானங்களை, அதிகமான நிந்தைகளை, அதிகமான தூஷிப்புகளை, அதிகமான வெட்கத்தை யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ, அனுபவிக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் இரண்டத்தனையான பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக மத்தேயு 5 அதிகாரம் 12வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு 5 அதிகாரம் 12வது வாக்கியம் விதமாய் சொல்லுகிறது, 11-12, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, கர்த்தர் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறவர் என்று பார்க்கும் பொழுது பரலோகத்தில் பலன் உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இமைக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும், பரலோகத்தின் நன்மைகளையும், பரலோகத்தின் மேன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு பலனாக கொடுக்கிறார். அப்ப அந்த பரலோகத்தின் பலனை யாருக்கு தருகிறார் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 5 அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், துன்பப்படுகிற பிள்ளைகளுக்கு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகளுக்கு, வசனத்தின் நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகளுக்கு, நான் எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த அக்கிரமமும் செய்யவில்லை, எந்த குற்றமும் செய்யவில்லை, நான் எந்த துரோகமும் செய்யவில்லை, ஆனாலும் பல துன்பங்களை சகிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவபக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமான்களுக்கோ அநேக துன்பங்கள் வரும், கர்த்தரே அவைகள் எல்லாவற்றில் நின்றவனை விடுவிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனாலே நீங்க அதிகமாக துன்பப்படுகிறீர்களோ, உங்கள் தேசத்திலே, உங்கள் சமுதாயத்திலே, உங்கள் பட்டணத்திலே, உங்கள் கிராமத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனாலே, இந்த பைபிளை கையில் எடுத்ததனாலே, ஆலயத்திற்கு செல்லுகிறதுனாலே, இயேசு இயேசு என்று நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலே அதிகமான துன்பத்தை இந்த சமுதாயத்தில் நீங்கள் சந்திக்கிறீர்களோ, நிச்சயமாகவே துன்பப்படுகிற உங்களுக்கு பரலோகத்தின் பலனை கொடுப்பதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு நாம் வருகிற பொழுது அங்கு நீதிமொழிகள் 22 அதிகாரத்திற்கு வருவோம். நீதிமொழிகள் 22 அதிகாரத்தில் 4வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 4வது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு முன்பதாக பயப்படுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு பலனை கொடுக்கிறார். அந்த பலன் என்னவென்று சொன்னால் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன்.
ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அப்ப அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுவது என்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பதாக தாழ்மையாய் வாழ்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பதாக பயப்படுகிறோமோ, வசனத்திற்கு பயப்படுகிறோமோ, கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கு பயப்படுகிறோமோ, தேவ மனுஷர்களுக்கு நாம் பயப்படுகிறோமோ, தேவ தரிசனங்களுக்கும் திட்டங்களுக்கும் எந்த அளவுக்கு நாம் பயப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினாலும் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஜீவனையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பரமையான இந்த காலை பொழுதிலே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே, இந்த காலை பொழுதிலே அவர் பலன் கொடுக்கிற தேவன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்றும் அவர் பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஈசாக்கை போல கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நூறத்தனையான பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ரூத்துவை போல அவரிடத்தில் அடைக்கலமாய் வருகிற பிள்ளைகளுக்கு நிறைவான பலனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில், இந்த சமுதாயத்தில் வெக்கத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு இரண்டத்தனையான பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்பப்படுகிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாழ்மையுள்ள பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு முன்பதாக பயப்படுகிற பிள்ளைகளுக்கும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஜீவனையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தொடர்ந்து அவர் பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே மிகுந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து தேவ சமூகத்திலே தரித்திருப்போம், விசுவாசிப்போம், தேவ கிருபையிலே முன்னேறி செல்வோம். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த இரவு காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே பலன் கொடுக்கிற கர்த்தர் என்று உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுக்கு அப்போ ஸ்தோத்திர விதைப்புக்கேற்ற 100 மடங்கு பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அப்பா ஸ்தோத்திர, எத்தனையோ உபத்திரவங்கள் வந்த பொழுதும் பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் நூறத்தனையான பலனை கொடுப்பீராக. அப்பா, உம்மை அடைக்கலமாய் வந்த பிள்ளைகளுக்கு, ரூத்துவை போல் உம்மையே நம்பி அப்பா உம்மையே சார்ந்து வாழ்கிற இந்த பிள்ளைகளுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. துன்பப்படுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மிகுந்த ஆசீர்வாதங்களை, பரலோகத்தின் நன்மைகளை கொடுப்பீராக. எப்பொழுதுமே உமக்கு முன்பதாக தாழ்மையாயும் கர்த்தருக்கு முன்பதாக பயபக்தியோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் மகிமையும் தேவன் தரும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். இந்த வாரம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள், பலகீனங்கள், சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளையும் தேவன் அனுகூலமாக்கி தரும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.